மூன்றாவது வார்த்தை யோவான் 19:25-27. இயேசு சிலுவையில் பேசிய மூன்றாவது வார்த்தை, சிறியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி இதோ உன் தாய் என்றார். இந்த வார்த்தையானது அன்பின் வார்த்தை. சிலுவையில் 7 வார்த்தைகளில் இது அன்பையும் குடும்ப உறவுகளுக்காக வார்த்தைகள் முக்கிய வார்த்தையாகும். துக்கப்படுகிறவர்களுக்கும் ஒரு ஆறுதல். இயேசு தங்களுக்கு அன்புக்குரிய சீசனுக்கு கூறிய இந்த வார்த்தை நமது விசுவாசத்திற்கு ஒரு பெரும் ஊக்கமளிக்கிறது. வேக்கொல அன்னை என அன்னை மரியாளுக்கு ஒரு பெயர் உண்டு. இத்தனை துயரத்தையும் வலிமையும் தாங்கி சிலுவை அடியில் நின்று கொண்டிருப்பது ஒரு உதாரணம்தான். படிக்க தெரியலம்மா, தப்பாக நினச்சிக்காதீங்க. சரியப்பா. ஒரு சின்ன கைக்குட்டையால் மகனின் இரத்தத்தை துடைக்க அனுமதி இல்லை. ஒரு சொட்டு தண்ணீரை மகனின் உதடுகளில் வைக்க அனுமதி இல்லை. மகனின் துயரத்தின் ஒரு அணுவளவையும் குறைக்கவும் அவருக்கு அனுமதி இல்லை. மகன் கொஞ்சம் கொஞ்சமாக இறப்பதை பார்க்கவும் இறுதி மட்டும் உண்டு. இயேசு சொன்ன வார்த்தை, இதோ உன் மகன். உன்னை நேசிக்க, உன் மீது அன்பு கூற, உன்னை பராமரித்து கொள்ள என்னை போல் ஒரு மகனை உனக்கு தருகிறேன் என்று இயேசு தம் அன்பு சீசனை மகனாக கொடுத்தார். முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் தம் மீது அன்பு கொண்ட சீசருக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு ஆசீர்வாதம். இயேசுவின் தாயோ தனது தாயாக ஏற்றுக்கொள்வது யோவாவின் தாய் சலோமி, தந்தை சொபதேயாவு. இவர் மீன்பிடி தொழில் செய்பவர். இயேசு அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின் சென்றவர். எப்போதும் இயேசுவோடு 12 சீசர்கள் கூடவே இருப்பார்கள். உணவு அருந்தும் போதும், அற்புதம் செய்யும் போதும், பயணம் செய்யும் போதும் இருப்பார்கள். ஆனால் இயேசுவை சிலுவையில் அறையும் போதோ ஒருவர் காட்டி கொடுத்தார், ஒருவர் மறுதளித்தார், ஒருவர் உயிர் தப்பினால் போதும் என்று ஓடிவிட்டனர். ஆனால் இந்த யோவான் மட்டும் கடைசி வரை இயேசுவின் பாதத்து அருகே நின்று யோவான் 19:23 முடிய பரியந்தம் நிலைத்திருப்பேன், ரட்சிக்கப்படுவான். இவர் நிலைத்திருந்ததினால்தான் இயேசு தன் தாயை ஒப்படைத்தார். பொறுமையோடும் காத்திருந்து இந்த யோவானுக்கு தான் எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடு கிடைத்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட யோவானை போல தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, நிலைத்திருக்கும் போதும் நம்முடைய குடும்பத்திற்கும் வெளிப்பாடுகளை காண தேவன் உதவி செய்வார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று முன்மாதிரி இயேசு கிறிஸ்து பேசின இந்த வார்த்தை நமக்கு முன்மாதிரியே காண்பிக்கிறது. இயேசுவை கவனித்து பாருங்கள். எபிரேயர் 3:1. அவருடைய குணநலங்களை பார்க்கும்போது அவருடைய பேச்சு, செயல், தியாகம், மன்னிப்பு, பண்பு, நீதி, சாந்தம், நம்பிக்கை, பரிசுத்தம், பொறுமை, அர்ப்பணிப்பு, இரக்கம், ஞானம், இப்படியாக எல்லாவற்றிலையும் முன்மாதிரியாகவும் எடுத்துக்காட்டாகவும் வாழ்ந்தார். நாமும் அவருடைய சாயலாகவும் அவருடைய வார்த்தையை கவனிக்கிறவர்களாகவும் இதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாமும் நம்முடைய பெற்றோர்களை கனம் பண்ணும்போது தேவன் நம்முடைய ஆயுசு நாட்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தை நமக்கு என்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு பாட்டு பாடுறேப்பா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, கரம் பிடித்து நடத்துவார், எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் விலகிட மாட்டார். அல்லேலூயா.